இல்ல ப்ரோ, போன வாட்டி அவனை தைமுக அரெஸ்ட் பண்றப்ப என் மெயின் பார்ட் அழுகி போச்சுன்னு சொன்னவன் தானே இவன். என் மெயின் பார்ட் அழுகி போச்சு, எல்லாரும் யூரின் கூட போக முடியும்னு சொன்னவன் நாய். நீ பேசுறியா? ஆமா, பேண்டோட ஜெயிலுக்கு போனவன் வேட்டி கட்டின்னு வெளியே வந்தான். ஏன் வந்து அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, இப்ப ஏற்கனவே இவனுங்களை ஒரு 4% மக்கள் வந்து தெளிஞ்சு தப்பிச்சிட்டாங்க. மீதி 4% இப்பயும் போய் ஏமாறுறாங்களா, அவங்க எல்லாம் வெகுலிங்க பாவம். இவனுங்கெல்லாம் உண்மையிலே நல்லது பண்ணிட மாட்டானுங்களான்னு ஒரு கஷ்டத்துலயும் இதுலயும் அவங்க மனசை வந்து ஏமாத்தி இது பண்ணி வச்சிருக்கானுங்க. சரியா? இப்ப இது வந்து இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போனா ஒரு தமிழின பிள்ளை ஒரு தமிழ்நாட்டிலே வந்து கைது செய்யப்படுறது இது எங்கேயுமே நடக்காது. இன துரோகம்னு இவனுங்க ஏதாவது லூசு மாதிரி கிளம்புவானுங்க. சரியா? அப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஏமாறுவாங்க. அந்த மக்களை காப்பாத்துறதுக்காகவது இந்த பைத்தியங்களை வந்து வெளியே வச்சிருக்கிறது நல்லது. உள்ள கொண்டு போனா இன்னும் கத்தி ஏதாவது பண்ணி கூச்சல் போட்டு கிறுக்குத்தனம் பண்ணுவானுங்க. செத்துட்டாதான் பரவாயில்லையே, சாக மாட்டானுங்களே, அதுதான் பிரச்சனை. ஒருத்தனுக்கு இல்ல இந்த திமுக பண்ணிட்டு இருந்தானுங்களே ஸ்டண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க ஆளுங்களே கூப்பிட்டு தாவேக்கால இருந்து வந்து இணைந்தார்கள் அந்த மாதிரி எங்க ஏரியால போட்டிருக்கான் பல்லாவரத்துல மீட்டிங் 5000 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி. என் ஃப்ரெண்ட் ஆகதான், என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் என்னடா அதுன்னு. அவன் சொல்றான் இல்ல மச்சி, அவன் வந்து நாம் தமிழர் சப்போர்ட்டர் தான், ஆனா இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கடுப்புல இருக்கிறான் நாம் தமிழர் மேல, அவங்களோட செயல்பாட்டு மேல. அவன் சொல்றான் இல்ல மச்சி, கட்சியில இருக்க ஆளுங்களே வர சொல்லிட்டு சும்மா ஒரு எல்லாம் வெளியே போயிட்டு இருக்க ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு பண்ணிட்டு இருக்காங்கன்றான். கடைசியில திமுக பண்ண எச்ச வேலையதான் இவனும் பண்ணுறான். ஒண்ணுதானே, எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. இல்ல சவுக்கு சங்கர் விடுதலை மீண்டும் கைது மாதிரிதான் இருக்குது. திருக்குறளுக்கு விளக்கம் போட்டிருக்காங்க. அதாவது கருணாநிதி எழுதின விளக்கமே போட்டிருக்காங்க. படிக்கிட்டா? ஃபர்ஸ்ட் திருக்குறளை படிச்சிடுறேன். நிவேதா பத்ரோஜ் அவங்க போட்ட திருக்குறள் வந்து புறங்கூறி பொய்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இதுதான் குறள். அதுக்கு விளக்கம் வந்து கருணாநிதியே எழுதியிருக்காரு. என்னன்னா, கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்னு. அப்பனா பிரேக்கப் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நண்பா. இன்னும் நினைக்கிறியா ப்ரோ? நம்மளுக்கா அந்த அவங்களுக்கு தான் இது பார்த்தாலே ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. ஃபேமிலி மேட்டர் டேய், அடுத்தவன் ஃபேமிலில இன்வால்வ் ஆகணும். சும்மாறா. என்னடா இது ஃபேமிலி எல்லாம் கிடையாதுடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னடா அவனோட பெட்ரூம்லயாடா இன்வால்வ் ஆனேன்? பெட்ரூம்ல இன்வால்வ் ஆன மட்டும் தான் கேட்க முடியும் ஒருத்தன். இப்போ ஒரு 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 டிவோர்ஸோ இல்ல ப்ரோ, நான் வந்து அவங்க பெட்ரூம் உள்ள என்ட்ரா. ஐயோ சரி விடுங்க, நீங்க எல்லாம் பூமரா இருக்கீங்க, என்னையும் பூமரா இருக்கிறீங்க, விடுங்க நான் ஏத்துக்கிறேன். பூமர் தான் நான். ப்ரோ இந்த கொத்தடிமே நம்ம சஞ்சய் வேற கதற விட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? நம்ம சஞ்சய் பக்கத்து வீடு தான், அங்க இருந்து வீடியோ எடுத்துருக்காரு. கீழே இருந்து எல்லாம் கத்துறானுங்க, ஏன் வீடியோ எடுக்கிறேன்? சஞ்சீவ் ஆமா சஞ்சீவ். ஆனா நீ சொன்ன மாதிரி சஞ்சய் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தான்னா பல உயிர் போயிருக்கும். தூக்கில தங்கி இருப்பாங்க. இல்ல மாப்பிள்ள சஞ்சீவ்டா, அவரோட ஃப்ரெண்டு, தளபதியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, சீரியல் ஆக்டர். அவர் வீட்டு பக்கத்துல சஞ்சீவ் ப்ரோ இன்னைக்கு ஒரே நாள்ல எவ்வளவு சம்பவம் பாருங்களேன். உதயநிதி ஒண்ணு, அடுத்தது அந்த PR சுந்தர்னு ஒருத்தர். நீங்க சொல்றது சின்ன பகவதி தானே? சின்ன பகவதி தான். இந்த கலவரத்தை PR சுந்தர விட்டுவோம்டா. PR சுந்தர விட்டீங்க. அதோட பெரிய இது இருக்குது, நம்ம மீச ஒட்டு மீச கேஸ் ரெடி ஆயினுக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் தூக்குவாங்க. அவனை தூக்குற கேஸ்ல வந்து அவன் வெளியவே வர முடியாத மாதிரி போட்டுருக்காங்க அவனுக்கு. இல்ல ப்ரோ, அவன் கரூர்ல எல்லாம் கான்ஸ்பிரசி தியரி போட்டாங்க. நம்மளும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லுவோம். அவன் கையை கசக்கிறான்ல, அதுக்கு முன்னாடி பொடி போட்டு கசக்கிறான், ஆம்ஸ் போட்டு கசக்கிறான். யாருன்னே தெரியாம பேசாதடா. அவன் இவன் நக்கீரன்டா. நக்கீரன் சொல்றான். நக்கீரனை கை கசக்குவான்ல பேசுறதுக்கு முன்னாடி. இல்ல அந்த பேட்டி யார் எடுத்தது தெரியுமா? நம்ம நாம் தமிழ்ல ஒரு ஆமா அதுதான் சிரிச்சிட்டு இருந்தது. ஆமா அது மாதிரி ஒரு கேஸ போட்டு ஒரு 10 நாள் உள்ள உட்கார வைக்கணும் லேடிஸ். இதுல வேணாம் அங்கெல்லாம் போக கூடாது. இங்கயோட நாம் தமிழர் வந்து இங்க பாருங்களேன் ஒரு விஷயம். நாம் தமிழர்லாம் நம்மள வந்து உட்காந்து பேசுறவருக்கும் நம்மளோட பிசினஸ் யாருமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ்ஃபுல் வெஞ்சரா போயிட்டு இருக்கோம். ப்ரோ அவங்க தான் நமக்கு மெயின் கண்டென்ட். இன்ன வரைக்கும் ஷார்ட் வீடியோ தான்.
உங்களுக்கு சரி இன்னும் சொல்லட்டுமா? அப்புறம் அண்ணன் எங்க தான் கலவரம் அண்ணன் தான் நெக்ஸ்ட் அப்படின்னு பொசிஷன் பண்ணிட்டாப்ல. அண்ணா இன்னைக்கு இட்ஸ் இன்னைக்கு நடந்த ஆல்வேஸ் மேட்ரு அதுதானே டிஎம்கே vs டிவிகே தான் இனிமேல் போகும். அதான் ஏடிஎம்கே இன்னைக்கு நடந்த தூக்கி ஓர மேட்ரு வந்து வச்சுட்டானுங்க. அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நடந்த மேட்ரு இல்ல அப்படியே ஜெயலலிதா டிஎம்கே விசஸ் இது கருணாநிதி நடந்ததாயிடுச்சுண்ணே ஆமா. ஆனா இவன் கருணாநிதி இதெல்லாம் எப்படி அளவுக்குலாம் தெரியுமா வருது நடக்கும்? கிடையாது உதயநிதி கருணாநிதி இதெல்லாம் அளவுக்குலாம் டிஎம்கே வருது கிடையாது டிஎம்கே Host is having connection issue. ப்ரோ பாலிமர் கொலை குத்திடுகிறான் ப்ரோ. தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க முயன்ற இதை கேளுங்க தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் திருவல்லிக்கேணி காவலத்தில் கையெழுத்து போட வந்த செந்தில் பாலாஜி வந்து உதயநிதி கைதாகிறது வந்து லைவா போன்ல பார்த்து அப்செட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை போட்டுக்கிறான். அமேசிங் அமேசிங். எப்படியா நியூஸ் எல்லாம் இப்படி எல்லாம் சேகரிக்கிறீங்க? பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல ஒருத்தனுக்கு தோனி இருக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும். ரியாக்ஷன் எப்படி இருக்கு இவனை போய் இல்ல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் இல்ல ப்ரோ. செந்தில் பாலாஜி வந்து கையெழுத்து போட போயிருக்கான் திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல. அங்க போன இடத்துல வந்து உதயண்ணா அரெஸ்ட் ஆவற வீடியோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டான். ஒரு ரிப்போர்ட் இருக்குது தோனி இருக்கு பாரு ஒரு நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அலெக்ஸ் சொல்றா. சொல்லு அலெக்ஸ். ஒரு நிமிஷம் நியூஸ் பாத்தீங்களா? அன்பில் மகேஷ் போராட்டம் பண்ணுகிற நடுரோட்ல உட்காந்து. அன்பில் மகேஷ் யாரு ரசிக மன்ற தலைவரா? தெரியாம காசு அடிச்சாங்க சொல்லி பேசாம அப்படியே சட்டமன்றத்துல அவங்கள யாரும் வர முடியாது. இன்னொரு நியூஸ் ஸ்டாலின் வந்து அவசர ஆலோசனையாமா உதயநிதி கைது பண்ணதுனால ஸ்டாலின் அவசர ஆலோசனை. இப்பதான் அப்பா வந்திருக்காரு. நான் கூட பெங்களூர் போயிட்டாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது என்ன வேணா பேசுண்டா. பிரேமலதால முட்டு கொடுத்துதான் ஆகணும். இல்ல ப்ரோ இல்ல அவங்க சட்டமன்றத்துல பேரத்தை பத்தி பேசினாங்க பாத்தியா? அப்பயே நான் சிரிச்சேன். நீங்க பிரேமலதாவா பேரலதாவா கேட்டு கூட ஜிபேல காசு வாங்கிட்டு தான் பேசிருப்பாங்க. இந்த மாரிதாசை என்ன பண்ணதுனே தெரியலையே. பரதேசி ஸ்பீக்கர் அப்ரூவ் பண்ணுங்க. ஆமா அது செக் பண்ணி என்னால அப்ரூவ் பண்ண முடியல. ஆமாமா என்ன அப்ரூவ் பண்றதா? எனக்கு பண்ணு சிரிப்பு பண்ணியாச்சு. ஒரு மினிமைஸ் செம்ம சிரிப்பு. உதயநிதி வெயிட் பண்ணு. உதயநிதி போட்டோ பார்த்துட்டு யாரா இவன் காமெடியா இருக்கான்? இல்ல ஏத்தி விட்டுருக்கேன். இந்த இது பாத்துருக்கீங்களா வட சென்னை? அவன் பேசுறதுக்கும் என்ன பேச விடுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அவன் என்ன வாய் இல்லையா? வேணா வந்து மைக்க அன்மியூட் பண்ணி பேசுறா. அது வரைக்கும் என்ன பேச விடுங்க. இல்ல வட சென்னையில ஐயா பொம்பளை கேஸ் ஐயா அந்த டெம்ப்ளேட் தான் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது இருங்க அந்த கேள்வி மட்டும் கேட்டு நான் போயிடுறேன். நீங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே இப்ப கேக்குது. சாரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பேசுங்க. நான் ஒரு சின்ன ஒர்க் இருங்க அந்த வரேன். ஓகே மேம் நீங்க பாருங்க. பொல்யூட் பண்ண வந்துட்டு ஓட்டு பாத்தேத்துங்க. அவனை வேணும்ட்டே அனுப்புறானுங்க அவனுங்க. ஆமா இல்ல அவங்க கேள்வி கேட்டா எல்லாருமே எல்லாம் வந்து பாயாதீங்க. சுரேஷ் நம்ம உதயநிதி கிடையாது. ஓகேவா? சொல்லுங்க மேம் சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண வேணாம். நான் வந்து கேட்க வேண்டிய கேள்வி கூப்பிடவே இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க மேல ஓகேங்களா மேம் நாங்க உங்களை ஒரு நிமிஷம் மேம் ஒரு நிமிஷம் கலர் வெயிட் பண்ணுங்க. மேம் நாங்க உங்களை கூப்பிடல. எங்க கிட்ட இவ்வளவு ரூடா பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் இவ்வளவு ரூடா பேசுற அளவுக்கு மியூட் நான் தான் போட்டேன். மன்னிக்கணும். ரேவந்த் நீ சொல்லி முடி. அப்புறமா அதித்தி நீங்க பேசுங்க. எல்லாம் கசகசன்னு பேசுறாங்க. மேம் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். மியூட் போட்டாங்க. மியூட்ல இருந்ததுடா எனக்கு. மேம் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் மேம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி
பாயிண்ட் சொல்லிடுறேன் மேம். நாங்க வந்து உங்களை கீழே இருக்கீங்க, நீங்க மேல வாங்கன்னு கூப்பிடல, நீங்களா வந்தீங்க, உங்க பாயிண்ட் என்னவோ கேளுங்க. நான் உங்களை எதுவுமே வந்து ரேஜ் பைட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல மேம். நீங்க பேசுங்க. ஓகே, எனக்கான நாங்க கேள்வி. மேம் தான் சொல்றோம். எனக்கு அந்த ரெஸ்பெக்ட்லாம் தேவையில்ல. ஓகே, என் பேர் அதித்தி, அதித்தின்னு கூப்பிடுங்க. ஓகேங்களா? அண்ட் அதித்தி சொல்லி இருங்க நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிரிங்க, என்னவோ பண்ணுங்க, கதறுங்க, அழுவுங்க, என்னவும் பண்ணுங்க. எனக்கான ஒரே பேசுங்க. ரெண்டே இப்படி ஆளாளுக்கு பேசினா என்ன? சரி, அமைதியா இருங்கடா, அவங்க ஏதோ பேசுறாங்க, சொல்லுங்க. வேர் இஸ் யுவர் ப்ரோ? உங்க சிஎம் சார் எங்கங்க போனாரு? செக்ரட்டரியேட்ல இருப்பாரு. ஆமா, அண்ணா இருக்காரா? சரி, ஒரு நிமிஷம் இப்படி எல்லாம் உதயநிதி எங்க இருக்காரு? சரி, உதயநிதி எங்க இருக்காரு? சரி, நாங்க வந்து சொல்லிட்டோம் பெரம்பூர்ல இருக்காருன்ட்டு. இல்ல சொல்லிட்டுமே பெரம்பூர்ல இருக்கோம் சொல்லிட்டோம். உங்க காதுல உழுவலையா? பெரம்பூர்ல இருக்கோம். எங்க நாங்க எங்க ட்ரிகர் ஆனோம்? நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாலியா பேசிட்டு இருக்கோம். செம்மையா ட்ரிகர் ஆயிட்டோம். நீங்க சொல்லுங்க. வெயிட் பண்ணி நாங்க செம்மையா ட்ரிகர் ஆயிட்டோம். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. சரி, அபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களேங்க. உங்க அண்ணன் என்ன அபியூசிங் வேர்ட் யூஸ் பண்ணாரு சொல்லுங்க. அபியூஸ் உதயனா பேசுனது நீங்க ரைட்ன்றீங்களா? அவர் என்ன தப்பா பேசினாரு சொல்லுங்களேன். சரி, அதே வார்த்தை நான் உங்ககிட்ட யூஸ் பண்ண முடியுமா மேம்? அவர் எதை பத்தி பேசினாரு உங்களுக்கு தெரியும்? அதுதான் அவர் எதை பத்தி பேசினாரோ அதை பத்தி நான் உங்களை பத்தி பேசினா நீங்க ஏத்துப்பீங்களா? வெயிட், கீழ இருந்து ஒரு ஆளு வந்து நீங்க ஒரு பொண்ணு மேம், நீங்க ஒரு பொண்ணு மேம். ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணுங்க மேம். நீங்களே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து இருக்காதீங்க. பேசல. ஓகே, அவர் அத பேசவே இல்ல. அப்புறம் ஏன் மேம் காவேரியில சொன்னேன்னு சொன்னாரு? சரி, அப்ப ஏன் காவேரியில சொன்னேன்? காவேரிய சரி, அதுதான் தப்பா பேசல, அப்படியே ஃப்ளோவா போயிருக்காங்க. நான் காவேரிய பத்தி சொன்னேன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? செக் பண்ணி பாருங்க, கோட் பண்ணிருக்கேன். அவர் ஏன் மேம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் உடனே? அவர் தான் தப்பா பேசல மேம். இல்ல வேணாம் வெயிட் பண்ணு அலெக்ஸ், அவங்க வீட்லாம் வேணாம், நீங்க அவங்களே பேச வைப்போம் மேம். நீங்க சொல்லுங்க மேம். அவங்க அப்புறம் ஏன் மேம் காவேரின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த இடத்துல? அதுதான் தப்பா பேசல. அங்க போனதே அதுக்காக இருந்தானே. இல்ல மேம், அந்த ஸ்டேட்மென்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அத காவேரிக்காக தான் பேசுறாங்க. அறிவு கெட்டவங்க அங்க இருந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியுது. அறிவு கெட்டவங்க தான் இல்லனே சொல்லி. இல்லையா, அங்க ஓட்டு போட்டவங்க போலயே கொத்தடிமைங்க தானே போனாங்க. ஒரு நிமிஷம், கொத்தடிமைங்க தானே போனாங்க. திருக்கான் என்ன ஜெனரல் ஆடியன்ஸ் கத்துவாங்களா கீழ இருந்து? ஒரு நிமிஷம். இல்ல முதல்ல டபுள் மீனிங் இதெல்லாம் எடப்பாடி கிட்ட போய் பண்ணிட்டு இருந்தீங்க. அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணல. நாங்க வந்து எங்க அண்ணன் எல்லாம் நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம். எங்க மேடம் எங்களை தற்கூரின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நரேட்டிவ் சொல்லுங்க. ஆர்கியூ பண்ண வரலன்னா எதுக்கு மேல வந்தீங்க? ஆர்கியூ பண்றதுதான் மேலேயே வந்தீங்க. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் பெரம்பூர்ல இருக்காரு. எங்க அண்ணன் ஒரு நிமிஷம், எங்க அண்ணன் பெரம்பூர்ல இருக்காரு. உதயநிதி இப்ப நடு தெருவுல இல்ல மாப்பிள்ள, பெரம்பூர்ல இருக்காருன்னு சொல்லிட்டான்ல. இப்ப உதயநிதி இருக்காரு, ஆனா பாத்ரூம் கூட வேன்ல தான் இருக்காரு. வேன்லயே பாத்ரூம்ல இருப்பான் போல. சரி, இல்ல மேம், இல்ல ஓய் அலெக்ஸ் கலர் வெயிட் பண்ணு மேம். நான் வந்து அவர் யூஸ் பண்ணத வந்து உங்களோட சார்பா பேசுற ஆட்கள் மேல யூஸ் பண்ணலாமா மேம்? குமரன் ஸ்பீக்கர் கேக்குறான் பாருங்க. உதயநாக்கு சப்போர்ட் பண்றவங்கள மேம் அப்படி பேச முடியுமா மேம்? அந்த மாதிரி இல்ல மேம், நாங்க யூஸ் பண்ணல மேம். இது வரைக்கும் நாங்க நிவேதா பெத்ராஜையோ இல்ல பாத்திமா பாபுவோ இல்ல யாருமே பேரும் சொல்லலையே மேம். ஒரு நிமிஷம் அதித்தி, குமரன் இங்க இருக்க யாரும் வந்து உதயநிதி மாதிரி அபியூசர்ஸ் கிடையாது.
அப்படிங்களா? அங்க இங்க இருக்க அந்த எத்தனை பேரை நான் அபியூசர்ஸ் நிரூபிச்சு காமிக்கவா? நான் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேனா? நிரூபிங்க. இப்ப ஸ்பீக்கர்ல இருக்கிற யார் யார் அபியூசர் பாயிண்ட் பண்றீங்க? இப்ப ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்கள நீங்க காமிக்கிறீங்க. இல்லனா நீங்க தான் வந்து பெண்களை இழிவு பண்ணா கூட இன்னொரு பெண் வந்து முட்டு கொடுப்போம்னு நாங்க பிராண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க யார் யார் வந்து எந்த பொண்ணு அபியூஸ் பண்ணான்ட்டு அவனை ரிமூவ் பண்ணி ப்ரோ ஒரே நிமிஷம் அதித்தி மேம் ஒரே நிமிஷம் எங்க ஆளுங்களே ஒரு கடி கடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் மேம் ப்ரோ அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியல ரிமூவ் பண்ணி விடுங்களா? ஒரே நிமிஷம். அவன் யாருன்னே தெரியலடா. அவன் நம்ம பையன் தான் அவன். ஆனா மாப்பிள்ள நீங்க கொஞ்ச நேரம் கீழே உட்காரு. மாப்பிள்ள நீ கீழே உட்காரு. ரிமூவ் பண்ணி விடு. ரிமூவ் பண்ண மாட்டேனா? அதோட இப்படி இருக்கானுங்க. சரி உங்க இதுக்கு வாங்க. சரி ஒரே நிமிஷம். 2 கேள்வி. நீங்க பெண் தானே? ஏங்க இருங்களேன், நான் கேட்க வந்து 2 தான். நான் உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்ககிட்ட எனக்கு பேசணும் இல்ல. மூடு இல்லனா எதுக்கு மேல வரீங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க ஒரு அபியூசர் பேசினா நீங்க ஒத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ப்ரோ யாருங்க அவரு? வேரிஷியர் உதயநிதி ப்ரோ. வேரிஷியர் உதயநிதி ப்ரோ. சரி உதயநிதி எல்லாம் ஆதவெல்லாம் விட்டுருங்க. ஸ்டாலின் எங்க? கொளத்தூர் கொத்து பரோட்டாங்க. கொளத்தூர் கொத்து பரோட்டாங்க. இல்ல உங்க ஸ்பேஸ்ல நீங்க வந்து அபியூஸே பண்றது இல்லையா? எந்த பொண்ணுமே ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்ப வெயிட் பண்ண இப்ப நம்ம ட்ரிகர் ஆயிட்டோம். ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஒரே நிமிஷம். அதிதி உங்க ஸ்பேஸ்ல யாருமே வந்து நீங்க இது பண்றதே இல்லையா? அபியூஸ் பண்றதே இல்லையா லேடிஸ்? ஸ்டாலின் மரியாதை ஒரு ஐடி இருக்காங்க. ஸ்டாலின் மரியாதை ஐடி இருக்காங்க. அவங்க கமெண்ட் போய் பாருங்களேன். சின்மைன்னு ஒருத்தவங்க இப்ப ட்வீட் போட்டுருக்காங்க. அவங்க கமெண்ட் போய் பாருங்களேன். அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல நேத்து உங்க ஸ்பேஸ்ல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, யாரையும் வந்து இது பண்ணாதீங்க கடிக்காதீங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இந்த 41 சொன்னது நீங்க தானே? சட்டம் எல்லாருக்கும் பொதுதானே? சட்டம் எல்லாருக்கும் பொதுதானே? ஸ்பேஸ் வந்து எல்லாரும் கீழே ரெக்கார்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தானே பொது இது. உங்களுக்கு வந்து யாராவது வந்து ப்ரூவ் பண்ணாங்களா? இப்ப எல்லாத்தையும் வந்து அவரு விஜய்னு ஒரு சிஎம் இப்படி அபியூசிவா பேசுறீங்களே, உங்க மேல இப்ப வந்து நான் கேஸ் போடலாம் தெரியுமா? அவதூறா பேசுறீங்களே, உங்க மேல நான் கேஸ் போடலாம் தெரியுமா? இப்ப நான் வந்து உங்களை சூ பண்றேன். இப்ப கொஞ்சம் பேசிக் அறிவு அது எப்படி நான் ஓடிட்டாங்கடா. அவங்க she wanted to prove a point but என்னன்னா நம்ம ட்ரிகர் ஆயிடுவோம் கடிப்போன்ற ஒரு மோட்லயே இருந்திருக்காங்க அவங்க. பெண்களை முதல்ல ஒரு கேள்வி உதயநிதி அரெஸ்ட் இதுக்கு உங்க தலைவர் எங்கன்னா எங்க தலைவர் இதுக்கு எதுக்கு வெளியே வரணும்? எனக்கு புரியலையே. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுது, நீங்க தான்டா வெளியே வரணும். இதுக்கும் எங்க அண்ணனுக்கு என்னடா இருக்கு? நீ பேசுன நீ தவறா பேசுன, நீ அவதூறு பேசுன, உன்னை வந்து சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்குது. இதுல எங்க அண்ணன் இதுக்கு உள்ள வரணும்? அவங்க தலைவர் எங்கன்னு கேளுங்க முதல்ல. அவங்க தலைவர் எங்கன்னு கேளுங்க. அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணப்பயும் அவர் எங்கேயும் ஆள காணோம். இப்ப புள்ளைய அரெஸ்ட் இல்ல வந்துட்டாரு, ஆலோசனை நடத்துறாரு. ட்வீட் போடுவாரு அவர் எப்பவுமே. அவர் எப்பவுமே இல்ல இல்ல அந்த அபியூசர் வந்து அபியூஸ் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணோம். அபியூசர் ரியாக்ட் ஆனதுக்கு இது பண்ண அரெஸ்ட் ஆனதுக்கு இல்ல மாப்ள. எனக்கு இந்த லாஜிக் குமரா, எனக்கு ஒரு லாஜிக் மட்டும் புரியல குமரா. உதயநிதி எங்க ஆதவ எங்கன்னா அவர் என்ன கொளத்தூர் கோமான் மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. அந்த அம்மா வந்ததே ட்ரிகர் பண்ணி கண்டென்ட் எடுத்துட்டு போன்னு தான் வந்தது. எனக்கு என்ன புரியலன்னா இந்த இப்ப அவங்க எங்க இவங்க எங்கன்னா எதுக்கு அவங்க ஏன் இங்க இருக்கணும்? முதல்ல அதுக்கான காரணம் அவன் என்ன பண்றாங்க? ஆம்பளைங்களே கிடையாதா? இல்ல இப்ப என்ன தெரியுமா? இப்ப அந்த அந்த அம்மா மேல வரும்போது யாராவது ஒரு 2 வார்த்தை பேசினானுங்கன்னா அது எஸ்டிட் போயிடும். ஐயோ அபியூசர் அபியூஸ் பண்றாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. இப்ப எதுவுமே பண்ணல. கந்தசாமி படத்துல ஸ்ரேயா மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி? சரி அதெல்லாம் இல்ல ரொம்ப சிம்பிள் மேம். உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க, நீங்களே ஒரு பெண், நீங்களே வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அம்பல விட்டுறணும். இல்ல கீழ தான் இருக்காங்க. உதயநிதி ஃபுல் கான்சென்ட்ரேஷனான உதயநிதி, அவ்வளவுதான். அவனை மட்டும் அடிங்க, சில்லறதை விட்டுருங்க.
அண்ணா வாழ்த்துக்கள், உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு இருக்கிறதுல எங்க இதுனா இந்த கரூர் ரேவந்த் யாரு ஆஃப்லைன்ல கூப்பிட்டு வச்சு வாழ்த்துக்கள் பாத்ரூம்ல சொல்றான். ஒளிஞ்சுக்கிட்டானா. இல்ல விஜய் ஆபத்து கேக்குதா? இருடா ஒரு நிமிஷம் ரேவந்த் ஏய், சுரேஷ் அலெக்ஸ் uncle. ஒரு கேஸ் போட்டாங்க. அலெக்ஸ் ஏன்டா ஏதோ mute சொல்ல பண்ணிட்டானே? சரி, இரு ஒரு நிமிஷம்டா, நான் இது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு இருக்கிறதுலே வந்து எது சந்தோஷம்னா இந்த கரூர் அப்ப எத்தனை பேர் மேல ஃபேக் எஃப்ஐஆர்ஸ். அவனே ஒரு உண்மையான ஒருத்த ஒரு அபியூசர் மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு ஐயோ அம்மா என்ன லைட் கூலிங் இருக்கா, ரொம்ப கூலிங் இருக்கு. ஏய் இல்லடா, யாருப்பா அது? கொஞ்சம் எல்லாம் மியூட்ல போடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எல்லாருமே உதயநிதியை கழுவி ஊத்துறாங்கடா, ஜெனரல் பப்ளிக்மே. அவன் பேசுறது அவ்வளவு ஏய், கேவலமான பேச ஒரு விடுறா வார்த்தைடா. ரேவந்த் ஒரு கொஞ்ச நேரம். கேக்கட்ட நீங்க ப்ரோ. ஏய் அவன் இது என்னடா இதுவே அலெக்ஸ் ஏதோ ஐடி பத்தி ஏதோ சொல்ல வந்த, என்ன அது? பையனே. ஏய் கலர் கொத்தடி மீங்களா எல்லாம் ஏப்பா கழுவி தான் அக்ஷிதாவை போட்டு ஊத்துறாங்க. கதறினுக்குறானுங்க ப்ரோ. இந்த கொத்தடி மீங்களா ஏன் எனக்கு புரியல. இப்போ நம்ம வந்து அந்த அவங்க மேல பொண்ணு டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லினுக்குறாங்க. அந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட், அவங்க வேலைய பாக்குறாங்க. சும்மா ஒரு நிமிஷம் நடந்ததை தானே ரிப்போர்ட் பண்ணாங்க. ஏய் அலெக்ஸ் வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்கிறாங்களாம். சரி திரும்ப ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தா அக்செப்ட் பண்ணு. இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க எப்படியோ வந்து ரேவந்த் அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அப்படிதான் வந்து கதறுவாங்க. ஆனா நல்லா இருக்கும் உனக்கு கேக்குறதுக்கு. கேட்கட்டும், கேட்கலாம். மாதிரி இருக்கு. நீ வேற சொன்னாரு, நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். ரஜினி சொன்ன மாதிரிதான். இல்ல ரஜினி சொன்ன மாதிரிதான், என்ன ஆட்டம் போட்டல. அங்க பாதான் அரசியல்ல பொது மேடையில பேசிட்டு இங்க இல்ல, இங்க நம்ம கூட நீங்க பேச முடியாது. ஒன்னொன்னு நம்ம பேசல. ஆனா இப்ப அவங்களோடதான் ஒரு பெண் அவங்க வந்தாங்க, நம்ம மேம் தானே வச்சு பேசணும். அவங்கதான் வந்து அவன பேரை வச்சு கூப்பிட்டாங்க, நம்ம பேரை வச்சு கூப்பிட்டோம். இல்லடா வந்து இதே மாதிரிதான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பார்த்தேன். ஒரு ரஜினி ஃபேன் மேல வந்து கேஸ் போட்டு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு வந்து அவருக்கு லைஃப் இல்லாம பண்ணிட்டாங்களா. அந்த எஃப்ஐஆர் அது உள்ள போய் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா மானா தேனான்னு அழகா பேசி வச்சிருக்காரா. அதுவும் அக்ஷிதாவே அபியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா சொல்லணும்னா அந்த பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன். இல்ல சிஎம் இல்ல குமரன் பாதிக்கு ஒண்ணு சொன்னானுங்களே, என்னடா பண்ணுவாங்க. இல்ல ஜட்ஜு கிட்ட நீ ஜட்ஜ் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுன்னு சொல்லுவானுங்கன்னு சொன்னானுங்க. நீ ஜட்ஜ் ஆகல, நீ சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. அவனு ட்ரம்ப் கிட்டே அப்படிதான் சொல்லுவானுங்க. அவனுங்கெல்லாம் ஆஸ்கர் கூடிய ட்ரம்ப்னு. ட்ரம்ப்புக்கும் ஆஸ்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னே அந்த முட்டா பயலுங்களுக்கு தெரியாது. எடுக்கிறதுக்காக ஒரு இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப அவங்க போடல போட வச்சிருக்காங்க. அம்மா கொஞ்சம் போட்டு விடுமா தம்பிக்காக. ரிவெஞ்ச் அடிக்கிற அளவுக்கு தெரியாதா? ஆக்சுவலா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வா ஒளிஞ்சாண்டா ஒருத்த. ஆக்சுவலா உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம். நீங்க திருப்பி ஸ்டாலின் சார் வந்து சட்டசபைக்குள்ள கூட்டுவாங்க. எங்களுக்கு போர் அடிக்குது, இந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியவே மாட்டேங்குது. அதுதான் பிளானே. சட்டசபையில வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும்டா ஃபைட்டுக்கு. சரி எனக்கு புரியல, ஸ்டாலின் உள்ள வந்தா ஸ்டாலினுக்கு எல்லாமே தெரியுமா? தெரிய வச்சிருவோம்ல. இல்ல நம்ம லெவலுக்கு அண்ணன் லெவலுக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. பவள வேலை பாப்பாவெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு போர் அடிக்குது. நேத்து எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தானே போயிட்டு இருந்தது. ஒரு செகண்ட் மிஸ் ஆட்டாப்ல தூக்கி வச்சோம். அந்த மாதிரிதான். இல்ல இப்ப அரஸ்டான என்டர்டைன்மெண்ட்ல ஒண்ணு மறந்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு திருஷா மேல பாசலகிற அரசுன்ற மாதிரி பேசுவானுங்க. அது பேச விடக்கூடாது. பொம்பளைங்களை பத்தி பெண்களை பத்தி ஆபாசமா பேசுனது அது யாராக இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன். எங்க தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி பத்தி பேசினா கூட நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். இல்ல அதை விடுங்க, நான் என்ன சொல்றேன். ஆமா அப்படி சொல்லட்டும் அலெக்ஸ், சொல்லட்டும். என்ன சொல்லிடுவானுங்க, சொல்லட்டும், பாத்துக்கலாம்.
என்ன நீங்க பண்ணாதா? நீங்க ரேஸ் விடலையாடா? நீ பண்ணியா இல்லையா? நீ பேசுனது தப்பா இல்லையா? சரி, பொன்ராஜ் மேல என்ன எண்ணத்துல போய் கேஸ் கொடுத்தாரு இவரு? சரி, நீங்க எங்க அலெக்ஸ் ட்ரீட் கொடுக்குற? ப்ரோ இதுக்காக மதுரைக்காக எங்களை பார்த்தா என்ன உதயநிதி மாதிரி இருக்கா? வேன்ல டிராவல் பண்ணிட்டு அவ்வளவு தூரம் வரதுக்கு? இருந்தாலும் ப்ரோ இந்த ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. 70 கட்சின்றானுங்க, ஒரு கேவலம் ஒரு சின்ன அரஸ்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாத்ரூம்ல தண்ணி வரல, டிஷ்யூ பேப்பர் இல்ல, ஆய் வரல. மேங்கோ மணி ட்வீட் பாத்தீங்களா யாராவது? என்ன போட்டிருக்காரு? வெயிட் பண்ணுங்க. என்ன போட்டிருக்காரு மேங்கோ மணி? என்ன போட்டிருக்காருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு பாமக தலைவர் கண்டனம், தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகள் கூட காட்டப்படாத அவசரத்தை இந்த